ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் வந்து நடந்துச்சுங்க. அதை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை வந்து நான் நேரில் பார்க்குற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள ரொம்பவே பிடிக்கும். மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குற பாரதி பாஸ்கரன் மேமை தான் நான் பார்த்தேன். மகளிர் தின ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அவங்கள நேரில் பார்த்து அவங்களோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிதுங்க. அதில் வந்து அவங்க ஒரு அழகான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்கங்க. மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸில் வந்து ஃபோட்டோஸ் வைக்கிறதோ, சாக்லேட் கொடுக்குறதோ, கேக் வெட்டுறதோ இப்படியெல்லாம் கொண்டாடாதீங்க. அவங்க அம்மாக்களை வந்து கொண்டாடுங்க. நீங்கள் உங்களை கொண்டாடிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாகவே அதில் வந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு அம்மாக்களும் தன் மகளை வந்து போராடி தான் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த பெண்களும் ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி தான் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அதனால மகளிர் தினம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்களும் தன்னைத்தானே கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் மகளிர் தினம் இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த மகளிர் தினத்தில் நான் வந்து என்ன கொண்டாட போகிறேங்க, நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் ஒரு பெண் பிள்ளையாக இருந்து கிராஜுவேஷன் முடித்தது நான் தான். அந்த பெருமையும் வந்து எங்கள் அம்மாவை தான் சேரும். எங்கள் அம்மா தான் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் அடிக்கல் நாட்டினது. ஒவ்வொரு வலிமையான பெண்களோ உருவாக்குன அம்மாக்களுக்கோ என்ன மாதிரி வலிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. பாய்.